வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸோடு தான் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிஆர்பி ஆனுவல் பிளானர் 24/3/2025 டிஆர்பி வந்து ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்பி ஆனுவல் பிளானரில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கு 1915, யூஜிடிஆர்பிக்கு 1205 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணது உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கு இதை விட கம்மி 1700 போஸ்டிங் ஏறி இருக்குது. பிஜிடிஆர்பிக்கு 400 போஸ்டிங் ஏறி இருக்குது. யூஜிடிஆர்பிக்கு 400 போஸ்டிங் ஏறி இருக்குது. ஸோ இதில் பிஇஓ, சிஎம்ஆர்எஃப், ஏபிடிஆர்பி அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இதெல்லாம் நோட்டிஃபைட் பண்ணது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டு சைடில் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது வந்து குரூஷியல் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய டைம் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இதில் இன்னும் டைம் எடுத்து கொடுத்துருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏப்ரல் 1 யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பிக்கான கிளாஸஸ், யூடியூப் கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுவோன்னு ஒர்க் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்பி ஆனுவல் பிளானர். ஸோ இதில் முக்கியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட் அண்ட் லாஸ்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்க எக்ஸாம் மந்த் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி கூட நான் 2 பேர் கேட்டிருந்தாங்க, நான் 2 பேருக்கு பதில் சொல்லியிருந்தேன். டெட்டு ஃபஸ்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து உங்களுக்கு ஏப்ரலில் வரலாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் லேட் ஆகுது. மந்த் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸாம் எப்போ வருது, நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க, படிச்சுட்ருங்கன்னு. அந்த படிச்சுட்ருக்கவங்க எல்லாருக்கும் இப்போ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் அதிகம்தான் ஆகும். இந்த போஸ்டிங் வந்து இன்னும் அதிகம்தான் ஆகும். 2500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. யூஜிடிஆர்பியும் 1500 to 2000 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எத்தனை போஸ்டிங் எப்போ வரும், எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எப்போ ஆடண்ட போடுவோம், இதெல்லாம் யோசிக்காங்க. இந்த 1900 நான் வந்துடுவேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது செட்டு, அதுக்கப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர், இதெல்லாம் வந்து நோட்டிஃபைட் பை அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் எக்ஸாமு. ஸோ அதுக்கு ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியாச்சு, வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லா அண்ட் ப்ரொஃபஸர் ஏற்கனவே நோட்டிஃபை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் மேலே எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, செட்டு எழுதிட்டு செட்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க. நிறைய 99,000 பேர் எழுதிருந்தீங்க. அடுத்து ஏபி, அதாவது இதில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, இல்லைனா ஏற்கனவே செட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த முக்கியமான விஷயம் சிஎம்ஆர்எஃப், நான் என்னோடய தம்ப்நெயிலில் கொடுத்த மாதிரி இதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பிஎட் இருக்கணும் அப்படின்றது இல்லை, ஃப்ரெஷர்ஸ் அண்ட் இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட மேஜரில் நிறைய ஸ்கோப், நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸாக ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. நான் அதை பற்றி தனியாக சிஎம்ஆர்எஃப் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டைஃபண்டோடு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ பிஜி ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு நமக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் இன்னும் எத்தனை போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆக போகுது, லாஸ்ட்டாக போஸ்டிங் போடுற வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆஃப் வேகன்சி இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் வரும் பாருங்கள் நீங்கள் நோட்டிஃபை பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து நமக்கு எக்ஸாம் நவம்பரில் தான். சாலிடாக 6 மந்த் இருக்குது. சாலிடாக உங்களுக்கு வந்து 6 மந்த் இருக்குது. தெளிவாக அப்படி எப்படி சொல்லலாம், சொல்லி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கண்டிப்பாக சொல்லி அடிங்க. கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், இன்னையிலேருந்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணுங்கிறத நான் அப்படியே அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ பிடி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1205 போஸ்டிங். ஸோ இதுவுமே நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் கூடும், அடுத்தும் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
படிச்சுட்ருக்கவங்க, இந்த லாஸ்ட் ஹோப்பில் இருக்கவங்க திரும்பவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தடவை மியர்லி 1 இயர் கேப்குள்ளேயே திரும்ப நீங்கள் வேலைக்கு போயிடலாம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அடுத்து பார்த்தோன்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் நவம்பரில் கொடுக்குறாங்க நோட்டிஃபிகேஷன். மார்ச்சில் தான் எக்ஸாம் 51 போஸ்டிங்க்கு. ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 4000 கொடுத்துருக்காங்க. அதோட இதுவும் இருக்குது. ஸோ நமக்கு மொத்தம் 7000 போஸ்டிங் தான் நிரப்புறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆனுவல் பிளானர் படி. ஸோ இதுக்கு அடுத்து வராமலும் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடைசி தீக்குச்சியை கொளுத்துற அந்த கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, வீடியோ பார்ப்பீங்கன்னால சொல்லிடுறேன். யூஜிடிஆர்பிக்கு மெட்டீரியல் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நம்மளோட சேனலில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். பிஜிடிஆர்பிக்கு மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. நிறைய பேர் கேட்டதுக்காக தான் நம்ம மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிறது இல்லாமையும் சில சேஞ்சஸோடு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ இமீடியட்டாக இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ பிஜிடிஆர்பி மெட்டீரியல் பியூர்லி பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் அண்ட் வின்னர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ். அதை மறந்துடாதீங்க. வின்னர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக அதை ரிவ்யூ பண்ணி எல்லாமே மிஸ் ஆகாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதையும் மறந்துட வேண்டாம். தேவைப்படுறவங்க பிஜிடிஆர்பிக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. யூஜிடிஆர்பிக்கும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம யூடியூப்பில் லான்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அதற்கான கிளாஸஸும் போகுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்க்கணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. டெஸ்ட் பேட்சும் நான் திரும்ப சொல்லியிருக்கேன், 3 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. புது டெஸ்ட் பேட்ச் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பிக்கு. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு முக்கியமானது வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட்டோடு இருந்தால் நம்ம இன்னையிலேருந்து அடுத்த மார்ச்சுக்குள்ளே நம்ம வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த 1 இயர் பிளான், அந்த மைண்ட் செட்டை ரொம்ப ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே அதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போனாலுமே நம்மளோட ப்ரிப்பரேஷனை நிறுத்த முடியாது. ஷைன் ஆகணும்னு நினைக்கிறவங்க எப்போவுமே ப்ரிப்பரேஷனை நிறுத்த மாட்டாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க ஃபஸ்ட்டு. ஸோ யூ ஹாவ் அ டெஃபினட் பிளான். இப்போது நமக்கு எக்ஸாம் டேட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நவம்பர்னால் அக்டோபருக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அக்டோபர் 15க்காவது நீங்கள் முடிச்சிடுற மாதிரியான ஒரு ஷெட்யூல் பிளான் இருக்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பிளான் இருக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். முடிந்தவரை அக்டோபருக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பரில் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி, ரிவிஷன் மட்டும் வச்சுக்கிற மாதிரியான பிளான் போடலாம். ஏன்னா டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூ ஹாவ் கிரேட்டர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ கையில் வச்சுருக்கீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பிஜிடிஆர்பி நான் போவேன், கவர்மெண்ட் பிஜி ஆகிடுவேன். ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எலிமெண்ட்ரியில் இருக்கும்போது அது நிறைய தடவை நான் கிளாஸ் எடுக்கிற போது ஒவ்வொரு ஹையர் செகண்டரி ஸ்கூலையும் கிராஸ் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே அந்த மைண்ட் செட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டை வளர்த்துக்குவோங்க. இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை தீவிரமாக நினைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போக முடியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக போயிடுவேன். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகும். கான்ஃபிடென்ஸ் உள்ளேருந்து தான் நமக்கு அதிகமாகணும். அதுக்கு ஒரே வழி உங்களோட ஹார்ட் ஒர்க்கான ப்ரிப்பரேஷன் தான். அந்த ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க. ஸோ ஷெட்யூல் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹாவ் அ டெட்லைன்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே டெட்லைன் வேணுங்க. ஃபஸ்ட் யூனிட்டாக இன்றைக்கி முடிக்கணும், செகண்ட் யூனிட்டாக இதுக்குள்ளே முடிக்கணும், ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டாக இன்றைக்கி எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற டெட்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், எல்லாருமே தெளிவாக பிளான் பண்ணி படிங்க. ஸோ அடுத்து என்னென்னா எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி, ஜிகே, இதை பற்றின இன்னும் சிலபஸ் வந்து அப்டேட் வரல. அப்படியே பழைய சிலபஸ் மெயின்டைன் ஆகுது அப்படின்னாலும் அடுத்தடுத்து நம்ம அதுக்கான வீடியோஸும் நம்மளோட சேனலில் போடுவோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சைக்காலஜி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.